மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் அருமையான பிள்ளைகளை இந்த 3வது வாரத்தில் சந்திக்க முடியாத ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி. அருமையான பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை நாம் பங்கெடுக்க முடியாத தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனையில் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம பங்கெடுக்க கிருபை தர வேண்டும் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரித்து இந்த வேளையில் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ ஜனத்தின் நடுவே ஓலாவி வருகிறார். தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ ஜனத்தின் நடுவே ஓலாவி வருகிறார். ஆவியானவர், 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 ஆவியானவர். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர், இன்று தம் ஜனத்தின் மேல் அசைவாடுகிறார். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர், இன்று தம் ஜனத்தின் மேல் அசைவாடுகிறார். ஆழங்களுக்கு மேலாக ஆளுகின்றவர், ஆழங்களுக்கு மேலாக ஆளுகின்றவர். இருதயத்தின் ஆழங்களை அறிகின்றவர், இருதயத்தின் ஆழங்களை அறிகின்றவர். ஆவியானவர், 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 ஆவியானவர். பலவீன நேரத்திலே பலன் தருகிறார், சோர்ந்து போகும் வேளையிலே தேற்றுகிறார். பலவீன நேரத்திலே பலன் தருகிறார், சோர்ந்து போகும் வேளையிலே தேற்றுகிறார். ஆவியிலே அனல் மூட்டி எழுப்புகின்றாரே, ஆவியிலே அனல் மூட்டி எழுப்புகின்றாரே. என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கின்றார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கின்றார். ஆவியானவர், 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 ஆவியானவர். புதிய புதிய பாஷைகளை நாவில் தருகிறார், வல்லமையான வரங்களினால் முடிசூட்டுகிறார். புதிய புதிய பாஷைகளை நாவில் தருகிறார், வல்லமையான வரங்களினால் முடிசூட்டுகிறார். ஆத்மபாரம் உள்ளத்திலே பொங்கி நிறைந்திட, ஆத்மபாரம் உள்ளத்திலே பொங்கி நிறைந்திட. பரலோக தரிசனத்தை கண்டு மகிழுவேன், பரலோக தரிசனத்தை கண்டு மகிழுவேன். ஆவியானவர், 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 ஆவியானவர். தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார், தேவ ஜனத்தின் நடுவே உலாவி வருகிறார். தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார், தேவ ஜனத்தின் நடுவே உலாவி வருகிறார். ஆவியானவர், 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 ஆவியானவர். ஆரம்ப ஜெபத்தை இப்படி யாராவது
சரி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா எங்களை அழைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட எவ்வளவு பேர் காணாம போயிருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பிள்ளைத்தோடும் காத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, அதுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் உங்க பாதத்துல வந்திருக்கோம் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா, நாங்க மகிழ்ச்சியா இருக்கணும் ஏசப்பா. அதுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இது வந்து எங்க வழிநடத்தவும் இதையும் வழிநடத்துங்க ராஜா. அதுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, கண்மணிக்கும் காத்து கொள்ளுங்க அப்பா. அதுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாரும் வெறுக்கையோடு போகக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா, உங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. சரிசப்பா, செய்தி வேலை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, தாசனை மனத்து நீரே வெளிப்படுமாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசு மூலம் நடக்கிறாங்க. ஆமென். பாதம் பணிந்தேன் நாளும் துதியேன், உம்மை யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் நாளும் துதியேன், உம்மை யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரப்பருளே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரப்பருளே. தேடினதால் கண்டடைந்தேன், தேடினதால் கண்டடைந்தேன். பாடின பாடல்கள் நீதழுந்தி, பாடின பாடல்கள் நீதழுந்தி. பாதம் பணிந்தேன் நாளும் துதியேன், உம்மை அன்பு யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிந்தம் நடத்துகின்றீர், நிரப்பினிந்தம் நடத்துகின்றீர். நூதன சாலையும் சேர்த்திடுகிறீர், நூதன சாலையும் சேர்த்திடுகிறீர். பாதம் பணிந்தேன் நாளும் துதியேன், உம்மை அன்பு யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்கிடுவீர், தீவிரம் வந்தென்னை தாங்கிடுவீர். பாதம் பணிந்தேன் நாளும் துதியேன், உந்தன் அன்பு யாரை பாடுவேன். ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆராதனைக்குள்ளாய் கலந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. ராஜாதி ராஜா என்னோடு இருக்கிறார், ராஜாதி ராஜா என்னோடு இருக்கிறார்.
இரத்தத்தால் என்னையும் ராஜாவாய் மாற்றினார். இரத்தத்தால் என்னையும் ராஜாவாய் மாற்றினார். ஏசப்பா ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. என் எதிரி சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. என் எதிரி சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும், ஏசப்பா ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. சர்வவல்ல தேவன் இயேசுவுக்கு முன்னால், சர்வவல்ல தேவன் இயேசுவுக்கு முன்னால் சாத்தானின் சக்திகள் ஒரு நாளும் நிற்காது. சாத்தானின் சக்திகள் ஒரு நாளும் நிற்காது. ஏசப்பா ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. சொத்து போய் சுகமும் போய் செல்வம் எல்லாம் போனாலும், சொத்து போய் சுகமும் போய் செல்வம் எல்லாம் போனாலும் சமாதானம் தருகின்றார், சந்தோஷம் அருள்கின்றார். சமாதானம் தருகின்றார், சந்தோஷம் அருள்கின்றார். ஏசப்பா ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. ஏசப்பா கூட இருக்கும்போது எனக்கென்றும் பயமே இல்லை. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருமான நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு பயமே இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை மீட்டெடுத்தார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்த தேவன். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டம் வரலாம், கண்ணீர் வரலாம், துன்பம் வரலாம், கொரோனா வரலாம், எது வந்தாலும் சரி ஏசப்பா நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி எந்த சத்துருவும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் சர்வ வலிமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. அந்த தேவனை நாம் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பெரியவர். அந்த தேவன் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை பெரியவர் என்று சொல்லி அல்லேலூயா நாம் அவரை துதித்து பாடுவோம். நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே. அற்புதம் செய்பவரே, அவர் அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே, அவர் அதிசயம் செய்பவரே. நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே. செங்கடலை பிளந்தவர் பெரியவரே, சேனைகளை அழித்தவர் பெரியவரே. செங்கடலை பிளந்தவர் பெரியவரே, சேனைகளை அழித்தவர் பெரியவரே. தேசத்தை தந்தவர் பெரியவரே, ஆராதிக்க செய்பவர் பெரியவரே. தேசத்தை தந்தவர் பெரியவரே, ஆராதிக்க செய்பவர் பெரியவரே. நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே,
நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே. சாபங்களை நீக்கியவர் பெரியவரே, சாத்தானை ஜெயித்தவர் பெரியவரே. சாபங்களை நீக்கியவர் பெரியவரே, சாத்தானை ஜெயித்தவர் பெரியவரே. வியாதியை விலக்கினவர் பெரியவரே, சமாதானம் தருபவர் பெரியவரே. வியாதியை விலக்கினவர் பெரியவரே, சமாதானம் கொடுத்தவர் பெரியவரே. நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே. சிலுவையை சுமந்தவர் பெரியவரே, சிறுமையை சகித்தவர் பெரியவரே. சிலுவையை சுமந்தவர் பெரியவரே, சிலுவையை சகித்தவர் பெரியவரே. மரணத்தை ஏற்றவர் பெரியவரே, மறுபடி எழுந்தவர் பெரியவரே. மரணத்தை ஏற்றவர் பெரியவரே, மறுபடி எழுந்தவர் பெரியவரே. நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே. சாலமோன் யோனாவிலும் பெரியவரே, தேவானின் ஆலயத்தில் பெரியவரே. சாலமோன் யோனாவிலும் பெரியவரே, தேவானின் ஆலயத்தில் பெரியவரே. உலகில் இருப்போரிலும் பெரியவரே, நமக்குள்ளே வாழ்பவர் பெரியவரே. உலகில் இருப்போரிலும் பெரியவரே, நமக்குள்ளே வாழ்பவர் பெரியவரே. நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே, நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே. நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. வானமும் பூமி கொள்ளாத மகா பெரியவரான தேவன். ஓ ஹல்லேலூயா. அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலும் பெரியவர் அவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மளில் இருப்பவர் பெரியவர். ஓ ஹல்லேலூயா. அவர்களில் இருப்பவரை காட்டிலும் நம்மளில் இருக்கிற பெரியவர். அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அந்த தேவன் இப்பொழுது நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் ஹல்லேலூயா துதி செய்து ஆராதிப்போம். துதிகாலில் வாசம் செய்பவரே, தூயவரே இயேசுநாதா. துதிகாலில் வாசம் செய்பவரே, தூயவரே இயேசுநாதா. துதிக்கின்றோம் நல்லவரே, துதிக்கின்றோம் வல்லவரே, போற்றுகிறோம் நல்லவரே, போற்றுகிறோம் வல்லவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றியால் நிறைந்த இதயத்தினால் நாதா உம்மை நான் பாடுவேன். நன்றியால் நிறைந்த இதயத்தினால் நாதா உம்மை
நான் பாடுவேன். நன்மைகள் செய்தே நினைத்து தினம், நன்மைகள் செய்தே நினைத்து தினம், அன்பரே உம்மை போற்றிடுவேன், அன்பரே உம்மை போற்றிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமை நிறைந்த மன்னவனே, மாட்சிமை சிறந்த நாயகனே, மகிமை நிறைந்த மன்னவனே, மாட்சிமை சிறந்த நாயகனே, மனதுருகும் நல் தேவனே, மனதுருகும் நல் தேவனே, மன்னவனே உம்மை புகழ்ந்திடுவேன், மன்னவனே உம்மை புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை தேடி வந்தவரே, எனக்காய் ஜீவன் தந்தவரே, என்னை தேடி வந்தவரே, எனக்காய் ஜீவன் தந்தவரே, உந்த நன்மை எண்ணியதால், உந்த நன்மை எண்ணியதால், உள்ளத்தினாலத்தில் துதித்திடுவேன், உள்ளத்தினாலத்தில் துதித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ வல்லமையுள்ள தேவன் நம்மத்திலே இறங்கி இருக்கிறார். ஓ அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டில் நம்மில் இருக்கிற பெரியவர் ஓ நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஓ வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானமும் பூமி கொள்ளாத மகா பெரிய தேவன் ஓ நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் தன்னை ஆராதிக்கும் போது அல்லேலூயா அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஓ அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ உங்க பிரச்சனை, பாடுகள், போராட்டம், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஓ ஆனந்த அல்லேலூயா களிப்பை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஓ ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். ஓ அல்லேலூயா. இப்பொழுதே யாரெல்லாம் தேவனை ஓ மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இறங்குது, வல்லமை இறங்குது, நுகங்கள் முறியுது, கட்டுகள் உடையுது. அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றி, எங்கள் மத்தியிலே வந்ததுக்காக நன்றி, அற்புதங்களை அதிசயங்களை செய்திருப்பதற்காக நன்றி, அநேகரை தொட்டிருப்பதற்காக நன்றி, அபிஷேகத்திருப்பதற்காக நன்றி, வல்லமை ஊற்றப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே. இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். போதகம் வந்து சங்கீத தியானத்தை நடத்துவாங்க. சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும்
என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. தேவரே, அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். மற்றவர்கள் நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணினாலும் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் அப்படின்னு. இது நிஜமாலுமே இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நேர்ல பார்க்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க, நல்லா இருக்கணும் நீங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு பின்புறமாக அவர்கள் என்ன பண்றாங்க, தங்கள் உள்ளத்துல சபிக்கிறார்கள். நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன அப்படின்னாக்கா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நீங்கள் சரிகட்டாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணுங்களா, மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் கூட நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம யாருங்க, ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள். நல்லது, ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நம்மளும் என்ன பண்ணணுங்களாம், இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம், அதே சமயத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, அவர்களுக்காக நம்ம அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மையும் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக இறங்கும் போது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். தீமைக்கு நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுங்க, தீமை தான் சரியான பதில் என்று நம்ம இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நம்ம நன்மையே செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு கற்றுத்தருகிறார். அது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, என் ரட்சிப்பும் 7வது வசனம் பாத்தீங்கன்னாக்கா, 6வது வசனம் 7வது வசனம் ரெண்டுமே பாருங்க, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமாங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்ம உறுதியா பிடிச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம எந்த நாளும் என்ன பண்ண போவதில்லை, அசைக்கப்பட போவதில்லை. ஏசாயா 26:3 கூட, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயில சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க, பூரண சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவார். அடுத்தது கடைசியா பாருங்களேன்,
10வது வசனம் பார்த்தீங்கன்னா, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஆபிரகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொள்ளையடித்த பொருள்கள் எல்லாம் மற்றவர்களுக்காக, எனக்கு ஒரு பொருளும் இதுல இருந்து நான் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு அந்த பொருளை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். நம்ம சுய சம்பாத்தியத்தினால, இது என் சம்பாத்தியத்தினால வந்தது, என் கைகளின் பிரயாசத்தினால வந்தது அப்படின்னு நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. கைகள் பலத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலத்தை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதனால நம்ம அதுல பெருமை பாராட்ட கூடாது. அது மட்டும் இல்ல, கடந்த வாரத்துல செய்தியில கேட்டிருப்பீங்க, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். நமக்கு ஆண்டவர் பணம் கொடுக்கும் போது, நம்மை செல்வந்தர்களாக மாற்றும் போது நம்முடைய இருதயம் அதன் மேல வைக்கக்கூடாது. ஆண்டவரையே நம்பி, ஆண்டவரையே சார்ந்து, நம்ம கடந்த இதுல இந்த முதலமைச்சராக இருந்தவங்க எவ்வளோ சொத்து, எவ்வளோ செல்வம், எவ்வளோ ஐஸ்வர்யம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா கடைசியில் அவருடைய மரணம் ரொம்பவும் மற்றவர்களுடைய பார்வைக்கு அற்பமாக இருந்தது. அதனால நம்ம ஐஸ்வர்யம் விருத்தியானால் நம்முடைய நம்பிக்கையை அதன் மேல் வைக்காதபடிக்கு ஆண்டவரையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இன்றைய நாளிலே நம் மத்தியிலே போதகர் விஜயகுமார் அவர்கள் தேவ செய்தியை கொண்டுள்ளார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். 1 தெசலோனிக்கேயர் ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 10ஆம் வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் அவர் நமக்காக மரித்தாரே. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. தகப்பனே ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இது நிமித்தம் எங்களுக்கு அநேக சத்தியங்களை கர்த்தாவே நீர் கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக வெளிச்சங்களை ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இங்க தெசலோனிக்கருக்கு இதுல அந்த நிருபத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்றும் தலைச்சீராயும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா.
அப்போ இந்த நாளில ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளையாக நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், இரவுக்கு இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்ப நாம் இருளுக்குள்ளானவர்கள் அல்ல. நாம் எப்படிப்பட்டவர்கள்? பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ நாம் தூங்குறவர்களாக இல்லாமல் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதுங்க? நாம் தூங்குறவர்களாக இல்லாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் அநேக உண்மையில சொல்றார், நீங்கள் சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும், அநேக காரியங்களை ஜெபத்தை பற்றி சொல்லுகிறார். அப்போ நாம் தூங்குறவர்களாக அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? தூங்குறவர்களாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:14 சொல்லுது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எப்படிங்க? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப எபேசியர் அந்த 5:14 சொல்லி இருக்கிறார். அதிலே 5:8 சொல்லி இருக்கிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறீர்கள். என்னவென்ற வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்றார். அப்போ முற்காலத்தில் அந்த காலமா இருக்கிறோம், இப்பொழுதோ வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறதுனா எப்படி? அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி எல்லாம் இருக்கணும்? அப்ப இந்த தூங்குகிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அதை குறித்து இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம். அப்போ முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? அந்தகாரத்துல, இருளில இருந்தோம். அந்தகாரம்னா இருள், அந்தகாரம்னா இருள். அப்ப முற்காலத்துல அந்தகாரம் ஒரு வசனம் சொல்லுது, நினைவுக்கு வருது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சாயலாகிய அந்த சுவிசேஷத்தின் ஒளி புறஜாதிகளுக்கு பிரகாசமாகாதபடி அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானும் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1-2 கொரிந்தியர் 4 நினைக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அந்த புறஜாதிகளுக்கு பிரகாசமாகாதபடி என்ன பண்றார்? அது பிரபஞ்சத்தின் தேவனானவர் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கணும்? நாம் விழித்திருக்கணும். நாம் எப்படி இருக்கணும்? விழித்திருக்கிறது மாத்திரமல்ல, தூங்குறவர்களாக நாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தூங்குறவர்களாக நாம் இருந்தோமானால் எப்படி இருக்கும்? அப்போ இன்னும் நாம் என்ன இருக்கிறோம்? அந்த காலத்துல இருக்கிறோம். அப்ப விழித்து கொள்ளல என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம விழித்துக் கொள்ளல, தூங்குறவர்களாவே இருக்கிறோம் அப்படின்னாக்கா வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 3 2 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 2 வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் எப்படி இருக்குது? தேவனுக்கும் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. எப்படிங்க? நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. அப்ப என்ன சொல்றாரு? நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்னா அது சொல்ற, நீ விழித்து கொண்டு சாகருக்கு எதுவா இருக்கிறவங்களை ஸ்திரப்படுத்து. அப்போ ஸ்திரப்படுத்துறது மாத்திரமல்ல, உன் கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. அப்போ நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? தூங்குறவர்களாவே இருக்கிறோம். எதுங்க? அசட்டை. நாம் பகலுக்குரியவர்களாக இல்லாமல் இன்னும் இருள் இருக்கிறது போல இருக்கிறபடியாதான் ஆண்டவர் சொல்றா, நீ விழித்து கொண்டு சாவருக்கு எதுவானவைகளை சிறப்படுத்து, உன் கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. அப்ப ஜெபிக்கிறோம், நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிறோம், வசனம் சொல்லுதியா, அவர்கள் வாயினால் என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமா இருக்குன்னு ஏசியா தீர்க்கதரிசி சொல்றார். அது போல இன்னைக்கு ஜெபம் பண்றோம், அந்த வெளி வேஷம் போலதான் பண்றாங்க. அதான் சொல்ல, விழித்து கொண்டு சாவருக்கு எதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. அப்ப நம்மளுடைய அதாவது அநேக இந்த கிரிகள்
அநேக காரியங்கள் சாவுக்கு ஏதுவா இருக்கிறது என்ன பண்ணும், நீ முதல் ஸ்திரப்படுத்து. அது செத்துதா இல்லாதபடி ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, உன் கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவராக நான் காணவில்லை. நம்முடைய கிரிகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்பாடுகள் ஒன்றும் அதாவது எப்படி இருக்குன்னா தேவனுக்கு நிறைவானவர்களாக காணப்படல. அதான் சொல்றா, நிறைவானவர்களாய் நான் காணப்படலைன்னா அப்போ உங்க இருதயமோ தூரமா இருக்கிறது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் நீ என்ன பண்ற, ஆலயத்துக்கு வர்ற, ஃபார்மாலிட்டிக்கு தான் என்ன பண்ற, நீ செபிக்கிற. என்ன பண்றது, உன் கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவானவர்களை நான் காணவில்லைங்கிறார். அல்லேலூயா. அதே வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின 2:5, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து வந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க. நீ என்ன பண்றது, ஆகையால் நீ இனி தூங்காத, இனி அந்த சாவுக்கு ஏதுவான கிரி இல்லாமல் நடக்காத. நீ இப்படி இருந்தேன்னா என்ன பண்ணுவ, நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து, எந்த நிலைமையில நம்ம கீழே விழுந்தோம், எந்த நிலைமையில தள்ளப்பட்டோம், எந்த நிலைமையில பின்வாங்கி போனோம், இதையெல்லாம் நீ என்ன பண்ணுது, எந்த நிலைமையில நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எந்த நிலைமையில நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறார், இதையெல்லாம் என்ன பண்ணுது, நீ நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கு தண்டை அதனிலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. அப்ப விளக்கு தண்டை நீக்கி விடுவேனா, இப்படி உங்களை சொன்னாதான் புரிஞ்சுக்குங்க. முதுகெலும்ப கழட்டிட்டா எப்படி இருக்கும், நம்மளால நிக்க முடியுமா? அப்ப நம்ம இந்த விளக்கு தண்டு இருந்தாலும் விளக்கு என்ன பண்ண முடியும், அது மேல நம்ம வைக்க முடியும். அப்பதான் நமக்கு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்ப நம்ம முதுகெலும்பு உடஞ்ச பஸ்ல எப்படி முதுகு வலினா நம்மளால நிக்க முடியுதா, பேக் பெயின்ங்கிற அது போல விளக்கு தண்டவே நீக்கி போடுவேங்கிறார். அப்போ முதுகெலும்பு காணாம போயிருங்கிற நம்ம அநேகருக்கு ஒளியா இல்லாம இனி அப்படி இருள இருக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிரும். அதான் சொல்றாரு, ஆகையா நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி போடுவேன். அல்லேலூயா. இயேசு சொல்றார், என்ன சொல்றா, நீங்கள் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்றார். வெளிச்சமா இல்ல அப்படின்னாக்கா விளக்கு தண்டை என்ன பண்ணுவா, நீக்கி போடுவார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இதுங்க இதோ எப்படிங்க, இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நீங்க என்ன சொல்றாரு, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரிகளை செய்வாயாக. ஆதியில என்ன கிரிகளை செய்தோம், நற்கிரிகளை செய்தோம். நற்கிரி ரட்சிக்கப்பட்ட புதுசில் நற்கிரிகளை செய்தோம். நற்கிரிகளை செய்ததனால தேவன் என்ன செய்தார், உங்களை என்ன பண்ணா, உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். உண்மைதான். இன்னைக்கு என்ன பண்ணோம், தூங்கி கொண்டு இருக்கிறோம். விழித்து கொண்டு இருக்காதபடி தூங்கி கொண்டு அசட்டை நிர்விசாரம் பகலுக்குரியவராக இல்லாதபடி இன்னும் இருளுக்குரியவர்களாகவே நாம் என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எப்படிங்க, உங்களுடைய வெளிச்சம் யாருக்கு முன்பாக பிரகாசிக்கணும், அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். அப்போ நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணணும், இருளுக்குள்ள போயிருக்கூடாது. புரிஞ்சுதா? அப்ப நம்ம அவங்க ஆகையால் உங்களுடைய வெளிச்சம் பிதா மகிமைப்படும்படி என்ன சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதா மகிமைப்படும்படி என்ன பண்ற, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய வெளிச்சம் மற்றவங்களை மீது என்ன பண்ணும், பிரகாசிக்கணும். மோசே நல்ல ஒரு உதாரணம் இல்லையா? மோசே அப்படியே மலையில சீனா மலையில செபிச்சுட்டு வர்ற 40 நாள் என்ன பண்றது, மோசையோட முகம் பிரகாசமா இருந்தது இல்லையா?
நல்ல ஒரு உதாரணம். அது வந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை. அப்போ நாம் விழித்திருந்து செபிக்கிற பொழுது ஒரு நாளும் நாம் வெக்கப்பட்டு போக மாட்டோம். நாம் வெளிச்சத்துக்குள் பிள்ளைகளாக பகலுக்குரியவர்களாகவே நாம் கர்த்தரை வைக்க விரும்புகிறார். அப்ப நீங்களும் நானும் உங்களுடைய வெளிச்சம் மத்தவங்க மேல என்ன பண்ணும், என்னுடைய வெளிச்சம் மத்தவங்க பிரகாசிக்க பண்ணணும். ஏன் பிரகாசம் ஆக மாட்டேங்குதுன்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்துல, யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசித்தா புரிஞ்சு கொள்ளலாம் ஏன் வெளிச்சம் பிரகாசம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. நான் உங்களுக்கு வசனத்து மூலியமாக நான் சொல்றேன். 3:19-20 யோவான் 3:19-20 ஒரே நிமிஷம். அதாவது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது. எந்த ஆக்கினை தீர்ப்புக்கு? அதாவது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தின் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 18. அப்ப 19 சொல்லுது, ஒளியான யோவான் 3:18-19-20 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அப்போ ஒளியானது, அப்போ உலகத்துக்கு வந்திருந்தும், இயேசுவான தேவன் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கிறாரு, நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாத்திட்டாரு. ஆனால் உலகத்துல இருந்தனால என்ன ஆகுதுன்னா, ஒளியானது உலகத்துல வந்து மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால், மனுஷனுடைய கிரிகள் மனுஷனுடைய செயல்கள் எப்படிதான் இருக்குது? பொல்லாதவைகளாகவே இருக்குது. பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஏன் ஒரு மனுஷனுக்கு நரக தண்டனை? ஏன் ஒரு மனுஷனுக்கு இன்னும் தரித்திரம்? ஏன் ஒரு மனுஷனுக்கு வியாதி? ஏன் ஒரு மனுஷனுக்கு செழிப்பு இல்ல? ஏன் இன்னும் அதே அந்த பரம்பரை சாபம்? ஏன் அதே ஒரு செழிப்பில்லாத தன்மை? ஏன் இன்னும் அப்படியே ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை? அப்படின்னா ஏன் அப்படி நமக்கு ஒரு ஒளி பிரகாசம் ஆக மாட்டேங்குதுன்னா, ஒளியான உலகத்துக்கு வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிற அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது. அப்ப நல்லதை பத்தி யோசிக்கிறதே இல்லை, எது தீங்கோ அதை குறிச்சு தான் யோசிக்கிறது. எது அப்படிதான் சொல்லணும், நல்லதை குறிச்சு யோசிக்கிறதே இல்ல, எது தீங்கோ அதை குறிச்சா யோசனை பண்ண என்னதான் நடக்கும்? தீங்குதான் விடுவோம், இருள் தான் போய் என்ன பண்ணுவோம், நம்ம அகப்படுவோம். அது போல அது ஏன் தண்டனை வருது, ஏன் தரித்திரம் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் சமாதானம் இல்லைன்னா, அப்ப ஒளியை பார்க்கணும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது. அப்போ இயேசு எந்த மனுஷன் பிரகாசிக்கிறது மெய்யான ஒளி, அது நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு ரசிக்கப்பட்டுட்ட, தெரிஞ்சு ரசிக்கப்பட்டு இன்னும் என்ன பண்ணுது, அந்த அந்த கிரிகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால, அதவே விரும்புகிறபடினால என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். எதுங்க? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினத்தில் வராதிருக்கிறான். புரிஞ்சுதா? இதான் மேட்ரு தான். ஏன் இன்னைக்கு ரசிக்கப்பட்டு இங்க புதுசா ஜனம் வர்றாங்க, அற்புதத்தை செய்யறாரு ஆண்டவர், அற்புதத்தை செய்யறதுனா என்ன பண்ணிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க, வர்றதுல நிலை நிற்கிறதுல. அந்த 10 குஷ்டரோகியில ஒருவன் மட்டும் நன்றி சொன்னா பாக்கி 9 பேர் ஓடிட்டாங்கல்ல. அது மாதிரி பொல்லாங்க செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினத்தில் வராதிருக்கான். நீங்க செய்கிற கிரிகள், நீங்க செய்கிற செயல்கள், அந்த அந்த வேண்டாத காரியங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிட்டு பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்து நியாயத்திற்கு கண்டித்து உணர்த்துவார். அப்ப ஒரு மனுஷன் பாவம் செஞ்சாலும் நம்ம ஆண்டவர் எப்படி கண்டிச்சு உணர்த்துவார். ஆனா பொல்லாங்க செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அப்ப இயேசுவே பகைக்கிறாங்க. அது ஏன்னா அவரு தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் அவர் இல்லையா, அவர்கிட்ட தீமையே இல்ல. அவர் என்ன பண்றார், பொல்லாங்க செய்ய எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகள் கண்டிக்கப்படாதபடி ஒளி எடுத்து வர. தப்பு செஞ்ச உடனே என்ன பண்ணுவார், ஆண்டவர் மனசாட்சிப்படி குத்துவார். குத்தப்பட்டு என்ன பண்ணுவோம், மனம் திரும்பிடுவோம். மறுபடியும் நம்ம அந்த தீங்கான காரியத்துக்கு அந்த பொல்லாத கிரிகளை செய்ய விட மாட்டார் ஆண்டவர். ஆனா உள்ள இருக்கிறது வேற ஆள். யாரு?
உலகத்தின் அதிபதி பிசாசு. அவன் சொல்றான், அந்த இயேசுவின் சாயலாகிய மகிமின் சுவிசேஷத்தின் ஒளியாகிய அந்த உலக ஒளி பிரகாசமாகாதபடி, புறஜாதி ஜனங்களுக்கு பிரகாசமாகாதபடி அவருடைய மனக்கண்களை என்ன பண்ணி இருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த குருடாக்கி வைத்திருக்கிற அந்த பொல்லாத கிரிகள் தான் கண்டிக்கப்படாதபடி ஒளியின் இடத்துக்கு வராது இருக்கிறது. அப்ப இயேசுவின் இடத்துல ஏன் இன்னைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவன் செய்கிற தப்பு உடனே அவர் கண்டிப்பார், கண்டிச்சு மனம் திரும்ப உதவி செய்வார். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது அப்படி சொல்லுதானே அவர் முதல் பிரசங்கமே. அப்போ அந்த பொண்ணு தன் கிரிகளை கண்டிக்கப்படாதபடி ஒளியினத்துக்கு வந்தா கண்டிச்சிருவாரு அப்படின்னு சொன்ன வேண்டாம். நிறைய பேரு வராம இருக்காங்க. இதாங்க உண்மை. அப்ப எந்த மனுஷன் என்ன பண்ணுவோம், பிரகாசம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா அவன் பொல்லாத கிரிகளை அவன் செய்து கொண்டு இருக்கிறான், அதவே விரும்புகிறான். ஆனபடினால ஆக்கண தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இன்னொரு வசனம் சொல்லுது, அதனாலதான் நீங்களும் நான் என்ன செய்யணும் என்றால் லூக்கா 11:35 சொல்லுது, ஆகையால் உன்னிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடி எச்சரிக்கையாயிரு. எதுங்க, உன்னிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடி, இருளாகாதபடிக்கு வெளிச்சமாயிரு, எச்சரிக்கையாயிரு. அப்ப நம்ம இடத்துல இருக்க அந்த வெளிச்சம், நம்ம இடத்துல இருக்க அந்த அபிஷேகம், நம்ம இடத்துல இருக்கிற அந்த அக்கினி என்ன பண்ணணும், அது அவிழ்ந்து போகாதபடி எப்பவும் ஜபிக்கணும். அது மாத்திரம் உன்னிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்ப மறுபடியும் இருளாகாதபடி நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். தீங்கு வரும், துன்பம் வரும், பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், பொறாமை வரும், போட்டி வரும், வியாதி வரும், சகல உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டு இல்லையா. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி வெளிச்சமா இருக்க, எச்சரிக்கையா இருக்கிறது, எச்சரிக்கையா இருக்கணும். நம்மனால இன்னொருத்தருக்கு இருள் ஆயிடக்கூடாது, நம்மனால ஒருத்தருக்கு இடரல் ஆயிடக்கூடாது. அப்ப இடரல் தான் இருள். அப்போ நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன். எதுங்க, அவர் மேல விசுவாசமா இருக்கிற எவனும் சொல்லிட்டார். யாரா இருந்தாலும் சரிங்க, அவன் என்ன பண்ணுவோம், இருள் விசுவாசம் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். எதுங்க, ஒருவரும் அவரை விசுவாசிக்கு யாருமே இருள் இருக்கணும். இங்க என்ன சொல்லுது, அவரை பகைக்கிறவன் தன் கிரிகளை கண்டிக்கப்பட ஒளியிடத்தில் இருக்கிறான். அப்போ ஒளியை பார்த்து இருளை விரும்புகிறது அந்த ஆக்கணித்திற்கு காரணமா இருக்கிறது. அப்போ அந்த ஒளியை என்ன பண்ணான், எனது விசுவாசம் எவனும் இருளினாதபடி உலகத்துக்கு ஒளியாய் வந்தேங்கிறாங்க. அந்த ஒளியினத்துக்கு வர்றதுக்கே என்ன பண்றான், அவன் விருப்பம் இல்ல, இருளவே விரும்புகிறான். அதனாலதான் அவனுக்கு தண்டனை, அதனாலதான் உலகத்துல பிரச்சனை. அப்ப இயேசுவிடத்துல வந்தனா எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளையாகவே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் இருளில் இல்லாதபடி அவர் நமக்குள்ள எப்பொழுதும் ஒளியாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி வைத்திருக்கிறார் என்று தெரியுமா? எப்படி தெரியுமா? ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 6-7 வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எடுத்து நேரம் வாசிங்க. 42:6-7. நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீரின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். அல்லேலூயா.
அப்போ நீங்களும் நானும் எப்படிங்க இருக்கணும்? தூங்குறவர்களாக அல்ல, விழித்து கொண்டு ஒளியினிடத்தில் வந்தவனா நாம் மறுபடியும் இருளாகாதபடிக்கு மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும், மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். அதான் இங்க சொல்லுது, என்ன சொல்றது? அப்போ நீர் குருடர்களை கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிருந்து, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராகி நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உடன்படிக்கை ஒளியாகவும் தான் உங்களை என்னை வைத்திருக்கிறாரே தவிர இருளாக அல்ல. அல்லேலூயா. அப்ப நம்மளிடத்துல இல்ல வெளிச்சம் மற்றவர்களை பிரகாசிக்கும். அப்ப பிதா மகிமைப்படுவார். மத்தேயு 5 வாசல்லையா, மற்ற பிதா மகிமைப்படும்படி உன்னிடத்தில் உள்ள வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்கணும்? மற்றவங்களை பிரகாசிக்கணும். அவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். குருட்டாட்டமா இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். அந்த கட்டுண்டவர்கள் என்ன ஆகணும்? விடுதலையாக்கப்படணும். காவலில் இருக்கிறாங்க, சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றோம்? விடுவிக்கணும். விடுவிக்கிறது மாத்திரம் இல்ல, இருள் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கணும். அப்போ இருளான ஒரு சிறைச்சாலை அகப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த உலக ஜனங்க, அவங்களை விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உங்களை என்னை அழைத்து அவர் தன்னை பிடித்து கையை பிடித்து தற்காத்து ஜனத்திற்கு உடன்படிக்காம ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனத்துக்கு, இந்த கிராம மக்கள் ஜனங்களுக்கு உங்களை என்னையும் உடன்படிக்கையாகவும் ஒளியாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தூங்குகிறவர்கள் அல்ல, நாம் பகலுக்குரியவர்களாக இருந்து நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவன் தான் என்ன சொல்லுகிறா? அதே ஏசாயால என்ன சொல்ற? 60 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். என்ன வசனம்? எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தருடைய மகிமை உங்க மேல என் மேல உதித்திருக்கிறதே தவிர இருள் அடைவதற்காக அல்ல. உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. அப்போ உன்னிடத்துல என்ன பண்றோம்? ஒளிக்கும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். இதோ இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாக பகலுக்குரியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் நற்கிரிகளை கண்டு அநேகர் என்ன பண்ண வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். இதுல சொல்லுது மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கிறோம். அவன் சத்துரு நம்மளை எத்தனை முறை இருளில் கொண்டு போக பார்த்தாலும் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன பண்றார்? நம்ம மேல உதிப்பா. காரிருளே மூடினாலும் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும். கர்த்தர் அப்படிதான் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படிதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன பண்றார்? பகலுக்குரியவர்களாகவே நம்மளை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியில தூங்குவார்கள், வெறிகொள்ளுவர்கள் ராத்திரியில வெறிகொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களா இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையை கொண்டு என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். அப்போ நாம் எப்பொழுதுமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலுக்குரியவர்களா இருக்கும். இருள என்ன பண்றாங்க? ராத்திரியில தூங்குறவங்க வெறி கொள்ளுவாங்க. துன்மார்க்கர் என்ன பண்றாங்க? இருட்டுல போய் வெறி கொள்ளுவாங்க. ராத்திரியில தான் வெறி கொள்ளுவாங்க, ராத்திரியில தான் பாவம் செய்யறாங்க. அப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்மளை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார், விழித்திருவர்களாய் வச்சிருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு அநேக காரிருள்
போனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கன்னு சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்கு உடன்படிக்கை ஒளியாக நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நாம் எப்பொழுதுமே விழித்துக் கொண்டு ஜெபிக்கிறவர்களாக, ஆவியில அனல் கொண்டவர்களாக, நாம் தூங்குறவர்களை போல் அல்ல, நாம் எப்பொழுதும் பகலுக்குரியவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அந்த காலத்தில் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அநேகர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். நம்மளை பிரகாசிக்க செய்திருக்கிறார். பெரிய காரியங்களை இனியும் கர்த்தர் நம்ம மூலியமா செய்வார், உங்க மூலியமா செய்வார். நாம் பகலுக்குரியவர்களை சிந்திப்போம், இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாக இருப்போம். ஒரு காலத்தில் அந்தகாரமா இருந்தோம், இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கோம். வெளிச்சமாய் நடந்து கொள்ளுவோம். கர்த்தரே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து எல்லா பிள்ளைகள் இருளில் இருந்து நாம் வெளிச்சத்துக்கு வருகிற பிள்ளைகளாக, தேவதூதன் வந்து சொல்லுகிறார், இதோ நற்செய்தி சொல்லும்படியாக வந்து எல்லா ஜனங்களும் அவர் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று, இருளில் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். உங்க மூலியமாக, எம் மூலியமாக ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். உன்னிடத்தில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையா இரு. உன்னுடைய நற்கிரிகளை கண்டு பிதா மகிமைப்பட வேண்டும். பிதா மகிமைப்படும்படியாக அவர் என்ன பண்றார்? உன்னை பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். ஆனபடினால எப்பொழுதும் நாம் வெளிச்சமா இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. இந்நாளிலே நல்லதொரு செய்தியை தேவன் நம்மத்திலே கொண்டு வந்தார். நாம் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், பகலின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இருளுக்குள்ளவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். தூங்குகிறவர்களாய் அல்ல, விழித்திருக்கிறவர்களாய் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மரித்தோரை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசினார். கேட்ட வார்த்தைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்தது. இப்பொழுதும் நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பின் தேவனை துதிக்கிறோம், மகிமையின் தேவனை துதிக்கிறோம், கிருபையின் தேவனை துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஓ அல்லேலூயா ஆண்டவரே, நீரே வெளிச்சமாய் இருக்கிறீர், நானே உலகின் ஒளி என்று சொன்ன தேவன், இதோ எங்கள் மேலே நீர் பிரகாசிப்பிக்கிற ஆண்டவரே தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஒளி எங்கள் மேலே இருப்பதாலே நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களை நல்வழியில் நடத்துகிறவர்களாய் எங்களை வைத்து ஆண்டவரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். ரட்சகரும் மீட்புரைகள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது சகலம் வருவோம் மறவாதே. ஆமென். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே, ஆனந்தமே 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 பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். மாரநாதா, இயேசு வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ்